இந்த குட் பேட் அக்லி வந்து மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைக்கும்னு சொல்கிறேன். அதாவது கெத்த விடாத கெத்த விடாத. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் இருக்கும். அதுக்காகலாம் நம்ம ஒவ்வொரு தப்பான வழிக்கும் போனோம்னா நம்மளை சார்ந்தவங்க வந்து அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு போவாங்கன்றது தான் கதை. அவரும் ஜெயிலில் இருக்கிறப்ப அவர் ஒரு டானா இருந்து இதெல்லாம் வேணான்ட்டு போகிறாரு. ஆனால் அவர் வெளியே வரப்ப தான் பையனை வந்து தப்பான வழியில் உள்ள தள்ளிடுறாங்க. அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற கதை தான் இந்த கதை. எந்த கதையுமே தழுவலில் இல்லை. 100% இது வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட சொந்த முயற்சியான கதை தான். கதை யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு படம் அருமையாக இருக்குது. படம் வந்து வேற லெவலில் வந்திருக்கு. எங்களுக்கு 2025 வந்து இயர்லேயே வந்து தலை ஃபேன்ஸுக்கு வந்து 2 தீபாவளி 2 பொங்கல் மாதிரி விடாமுயற்சி வந்திருக்கு. இப்போ வந்து குட் பேட் அக்லி வந்திருக்கு. ரெண்டுமே இது மாதிரி வருஷத்துக்கு 2 படம் தலை எங்களுக்கு பண்ணாருன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு வந்து அதை மறக்கடிக்கிறதுக்கு தலை இந்த மாதிரி ஒரு 2 படம் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் ரேஸுக்கு போட்டோம், எங்கே வேணா போட்டோம், வருஷத்துக்கு 2 படம் பண்ண சொல்லுங்க. சீட்லாம் எடுத்துடலாம், நின்றுட்டே பார்க்கலாம். அந்த அளவுக்கு வைப்பு ப்ரோ. ஏன்னா சீட்டில் உட்காரவே விடலை. ஒரு சீனுக்கு செம்ம வைப்பு, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். சாங்கெல்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லாத அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருந்தது. இவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன். சம்பவம் உள்ள வேற மாதிரி வைப்பு. உண்மையிலே அது சொல்ல முடியும். நான் சொல்ல எக்ஸ்பிரஷன் தான் பத்திலே தவிர இப்போ கத்துவேனா இப்போ கூட கத்துவேன். ஆனால் எனர்ஜி இல்லை எனக்கு சுத்தமாக. நேற்று போய் டேட்டா போட்டு வந்த எனர்ஜியாக ஒன்றும் வருது. தீவிரமான ஃபேன் சொல்லக்கூடாது. எப்பவுமே வந்து எனக்கு ஃபேன் சொன்னா எனக்கு பிடிக்காது. வெறியர்னு சொல்லுங்க, அப்போ கூட மனசார ஏற்றுப்பேன். உயிர் இருக்கிறது எப்பவுமே இயற்கை தான். என் உயிர் மூச்சு லாஸ்ட் இருக்கிறது இயற்கை தான். சம்பவம் உள்ள நடந்து பயங்கரமா நடந்த சம்பவம். ஒரு சம்பவம். நீங்க இந்த படத்தை எப்படி பார்க்கணும்னா, இது வந்து அந்த மார்க்கண்டினி டைரக்டர் படம் இல்லையா, அவர் வந்து சீரியஸாவே யார்கிட்டயுமே போல. அவரோட கான்செப்டே வந்து வரீங்க, லைட்டா வரீங்க, சிரிக்கிறீங்க, போறீங்க. அவரோட ஸ்ட்ராட்டஜி அதுதான்ன்றது கிளியரா புரியுது. ஓகேங்களா? இப்போ எந்த இடத்துலையுமே இந்த இடத்துல நீங்க மங்காத்தா மாதிரி கம்பேர் பண்ணாலோ பில்லா மாதிரி கம்பேர் பண்ணால் தட்ஸ் சீரியஸ் வில்லன் ரோல். அவர் A to Zலேருந்து ஈஸ் சீரியஸ் வில்லன்னும் போது நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இங்கே அப்படி காமிக்கல. நடுநடுல அஜித்தே வந்து ஜோக் அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. நீங்கள் ஓகே சீரியஸ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே ஒரு டப்பு நாங்கள் முடிக்கும் போதே எப்படி முடிக்கிறாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜோக் மட்டும் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அது பார்க்கும்போது வந்து இதுக்கு எதுக்கடா அஜித் ஒத்துக்குனாருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கம்ப்ளீட்டாக ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க போல். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லின்னு 3 பேர் வச்சது உண்மையிலே இப்போ பொருந்தும். அந்த பேர் வச்சவங்கள பாராட்டியே ஆகணும். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ். ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை, படம் வந்து ஒரு பக்கா தரமான செய்கை. ஸோ ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாரும் எங்கள் படத்தை வந்து தலை படத்தை வெல்கம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான் இன்னைக்கு இருக்கு. ஆமா, கண்டிப்பா அதிரும். ஒரு சீனுக்கு ஒரு நிமிஷத்துக்குமே அப்படிதான் இருந்துச்சு தேட்டர் ஃபுல்லா. அஜித் வைப், பாட்டு, பிஜிஎம் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு பக்கா கூஸ்பன்ஸ் மொமெண்ட்ஸில் தான் ஒரு சீனுமே இருந்துச்சு. வேற மாதிரி இருக்கு. தலை வேற மாதிரி வைப்பு, சரியான வைப். படம் முடியல, நிறையா சேனல் ரிவ்யூ கொடுத்தாச்சு. அந்த வைப்பாக இருக்கு. வேற மாதிரி பண்ணிக்க. லாஸ்ட் வீக் சொல்ல போனோம்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப இது பண்ணிட்டாப்ல. ஃபுல்லாகவே வைப்பு. படம் ஒரு சீனு இல்லை, நல்லா பயங்கரமாக இருக்கிறதுல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளாஸ்ட் நினச்சிருந்தோம். செகண்ட் ஹாஃப் அதை விட பிளாஸ்டாக இருக்கு. படம் உட்காந்து பார்த்தா தான் புரியும். சும்மா சொல்லுவாங்க கதை இல்லை, படம் இல்லை, மியூசிக் இல்லைன்னு. உண்மையாக உட்காந்து படம் பார்க்குறதுன்னு தெரியும். சூப்பரா இருக்கு. யோகி பாபு, கிங்ஸ்லி கலகிருக்காங்க. எல்லாமே சொல்லவே தேவையில்லை. அர்ஜுன் தாஸ் மிரட்டி இருக்காரு. எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ். அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்ஷன் மிரட்டி இருக்காரு. சொல்லி கொடுக்கணும். அவன் சும்மாவே நடிப்பான், அரகம் தான். அவன் சொல்லி கொடுக்க தேவையில்லை. டபுள் ஆக்ஷன் வேற பிளாஸ்டா இருக்கு. தலை தான் பயங்கர சைக்கோத்தனமா இருக்கு படம். பயங்கரம். கண்டிப்பா நாங்களாம் 90% உட்காரவே இல்லை தேட்டர்ல, நின்று தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு படத்துல சம்பவம் இல்லை, படமே சம்பவம் தான். ஃபுல் எலிவேஷன் படம். நம்ம இன்னைக்கு லியோவை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டான்க படத்தை எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு டானு நான் திருந்தி நான் ஜெயிலுக்குள்ளே போய் மறுபடியும் நான் அனுபவிச்சுட்டு வந்து நல்லவனா வாழ்கிறேன்னு சொல்கிறப்ப அப்போதான் சொல்கிறாரு, எவ்வளோதான் நம்ம நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக தான் பார்க்குது. அந்த பேடாக பார்க்குற அந்த உலகத்துக்கு நம்ம என்னைக்குமே குட்டாக தான் இருக்கணும்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்குமே 3 ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த 3 ஃபேஸை பிரித்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்லி பார்ட்டு செம்மையாக இருக்குது.
பேட் பார்ட் வரும்போதுமே வந்து சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையா, ரிவ்யூல என்னடா சொல்றதுன்னு. ஆனா அக்லி பார்ட் யூ கேன் என்ஜாய் a lot. அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணவங்களும், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவங்க, மியூசிக் போட்டவங்க, அந்த கரெக்டான டைரக்ஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க பாருங்க. அக்லி பார்ட்னால இந்த படம் தூக்கி மேலே போயிடும். அப்புறம் கிங்ஸ்ல வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்றாரு ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதுவும் நல்லா இருக்கு. ஸோ அக்லி பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் வருது. அந்த பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே அப்படின்னு வரும்போது தேட்டரே சிரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டாங்க. இந்த அக்லி பார்ட்டோட என்ஜாய்மெண்ட் தேட்டர் நானே ஸ்கிரீன் எடுத்து வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க பார்க்கலாம். சூப்பர் தலைவா. நாங்கள் எதிர்பார்த்தது கேங்ஸ்டர் பண்ணு வந்தோம். ஒரு பக்கம் எமோஷனலு, ஒரு பக்கம் லவ், ஒரு பக்கம் பையன் பாசம், அப்பா பையன் பாசம், ஒரு பக்கம் காமெடி, ஒரு பக்கம் சொசைட்டி, எல்லாம் மொத்தமா வந்து நிக்குது. அவரை பழைய ஏக்கம் வந்து நிறுத்திருக்காங்க, அதான் மெயின். அஜித் வந்து பழசு புதுசுலாம் கிடையாதுங்க. அவர் ஆல்வேஸ் அல்டிமேட்டு. எல்லா டெக்னாலஜியுமே வைபே வந்து தலை தான் உருவாக்கி விட்டாரு. இந்த கடவுளேன்ற ஒரு ட்ரெண்டு எது போட்டாலுமே தலையோ, அதாவது இந்த தலைன்ற ரெஃபரன்ஸே வந்து நம்ம தோனிக்கு தேவைப்படுது. சிஎஸ்கே போய் நீங்கள் அந்த தலை வந்து உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணலாம். குட் பேட் அக்லிக்கு வந்து எங்க தலை வந்து எப்பவுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாரு. ஆர்த்திக் வந்து ட்ரீசர்லையும் நிரூபிச்சிட்டாரு, ட்ரைலரையும் காமிச்சிட்டாரு, படத்தில் இன்னும் அதில் பயங்கரமாக காமிச்சிட்டாரு. குட் பேட் அட்லி வச்சு சம்பவம் வச்சுருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். படமே சம்பவம் தான், ஃபுல்லாக சம்பவம் தான். தலையை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விதத்துல டைரக்டர் காமிச்சிட்டாரா? கண்டிப்பா காமிச்சிருக்காரு. நிறைய சீன்ல நாங்க எதிர்பார்க்காத விதத்துல நிறைய சீன்ல காமிச்சிருக்காரு. எங்க தலையா இருக்காரு படத்துல. மியூசிக்ல கரெக்டா செட் ஆயிருச்சுங்களா? சூப்பரா இருக்கு. அவருக்கு ஆப்டா ஒரு இதுவும் அவருக்காக செதுக்குனதா இருக்கு மியூசிக். த்ரிஷா மேமோட சிம்ரன் மேமோட வந்த மொமெண்ட் தான் என்ஜாய் பண்ணதா சொன்னாங்க. அவர் கூட யார் இருந்தாலுமே என்ஜாய்மெண்ட், அது ஒரு மொமெண்ட் தாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஆப்டா இருந்தாங்க மூவில. உங்களுக்கு யார் இருந்துச்சு? த்ரிஷா மேம், சிம்ரன். ஆக்டிங் இதெல்லாம் தாண்டி ஒரு சில கனெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா. பழைய படத்தோட அந்த பில்லாவா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், நீங்க அஜித் சாரை எந்தெந்த படத்துல எல்லாம் ரசிச்சீங்களோ அதை மொத்தமே ரீவைண்ட் பண்ணி நம்ம யோசிக்க வச்சு அந்த கொடுத்த பிளாஸ்டர்லாம் கிளிப் ஆர்ட்லாம் பாத்தீங்கன்னா மரண மாசம்னே சொல்லணும், சூப்பரா இருந்தது. அஜித் சாரை எனக்கு அப்படியே எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. அப்படியே தேட்டர்ல விழுந்துடலாமாங்கிற அளவுக்கு தோணுச்சு, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட். செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவல். ஆக்ஷன் ஃபுல் ஸ்டார்டிங். அஜித் சார்னு சொன்னாலே ஆக்ஷன் மாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது டோட்டலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கடைசி தேட்டர் விட்டு வெளியே கிளம்ப போறதுக்கு கூட ஒரு சரிங்க மாஸ்க் கேட்டீங்களா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் கொடுத்துருப்பாரு பாருங்க. அதெல்லாம் செம்ம இதாக இருந்தது, சூப்பரா இருந்தது படம். இப்போ அஜித் அவர்களை தவிர்த்து த்ரிஷா அவர்களை கேரக்டரா இருக்கும், இல்லை அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லனா பண்ண கேரக்டர், அவங்களாம் எந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்களா கேரக்டர்? அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யாரோட நடிப்புக்கும் குறைச்சல்லாம் கிடையாது. மற்றபடி த்ரிஷா வந்து இவ்வளோ பெரிய பையனுக்கு அம்மான்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே ஏஜ்டாக காமிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒரு உண்மையிலே ஒரு 40 வயசு ஆனால் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி த்ரிஷாவை பார்த்தா அப்படி இல்லைல்ல, நேரில் பார்த்தா அப்படி இல்லை, ஆனால் இதில் வாண்டடாக காமிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த கேர்லி ஹேர்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த விடாமுயற்சியிலலாம் த்ரிஷாவோட காஸ்டியூமு தனியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அந்த த்ரிஷாவோட அந்த பிளாக் பேட்டர்ன் காஸ்டியூம், அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த நடை எல்லாமே ரசிக்கும்படி இருக்கும். த்ரிஷா அது 20 வயசுல நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்த த்ரிஷா வந்து இல்ல. த்ரிஷா அப்ப வந்து ஒரு டம்மி ஃபிகர் தான், இப்பதான் ஆக்சுவலி சூப்பர் ஃபிகர். இப்போ அந்த விடாமுயற்சியில அவ்வளவு சூப்பரா, ஏன்னா நாங்க ஒரே காலேஜ்ல பார்த்ததுனால சொல்றேன். அப்பெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்க மாட்டாங்க, இப்பதான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா இதுல வந்து அந்த பையனுக்கு அம்மான்னு காமிக்கணும்னு அப்படி காமிச்சிட்டாங்க போல இருக்கு. அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தது. ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா அவர் வந்து அஜித் சாரை ரொம்ப லவ் பண்ணி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓவர் லவ்னு நினைக்கிறேன். இதான் அன்கண்டிஷனல் லவ்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சீனையும் அவ்வளோ ரசிச்சு அவருக்கு ஏற்ற அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த சில விஷயங்கள்லாம் காட்டின விதமா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்தது. படம் மரண மாசுன்னே சொல்லலாம். எல்லாம் பயங்கரம். தலைலாம் பயங்கரம், சொல்லவா வேணும். சைக்கோத்தனமா பண்ணிட்டாரு. குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு 3 எபிசோடு இருக்கும். டெஃபினேஷன் பண்ற மாதிரி பயங்கரம் குட் பேட் அக்லி அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காரு. இல்ல டபுள் ஆக்ஷன் இல்ல. படத்துல ஒரு 3 கேமியோ இருக்கு. தயவு செஞ்சு யார்ட்டும் கேட்டுக்கிட்டு உள்ள போயிடாதீங்க, கேட்காம போங்க. நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி கேமியோ. அஜித் வந்து மாஸ் படம், மாஸ் ஈக்குவல் டு அஜித். மங்காத்தா 2 எல்லா படத்தோட 2 நீங்க இதை வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் வருதுன்றனால எல்லா படத்தோட 2 நீங்க வச்சுக்கோங்க. இது இனிமே வந்து மங்காத்தா 2 யாரும் கேட்க மாட்டாங்க, இனிமே குட் பேட் அக்லி 2 தான் கேட்பாங்க. அந்த மாதிரி அவர் எடுத்து வச்சிருக்காரு. அர்ஜுன் தாஸ் வந்து இப்ப கைதி படத்துல எல்லாம் வரும்போது இந்த வில்லனை பார்த்தாலே பயமா இருக்கும். ஒரு சீரியஸ் வில்லனா இருப்பா, ஐயோ அடுத்தது யாரை போட்டு தள்ள போறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
பட் இந்த இடத்துல அவ்வளோ இதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அது காமெடி பேஸ்டாக போகிறதுனால எல்லாருமே நடுநடுல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அதனால நீங்கள் ரொம்பலாம் எமோஷன் ஆகாதீங்க, லைட்டாக ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து பில்லாக்கு மங்காத்தாக்கெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. லைட்டாக வரீங்க, சிரிச்சிட்டு போகிறீங்க, அந்த கான்செப்ட்ல நீங்கள் பார்க்கணும். ஆக மொத்தம் படம் ஹிட் ஆயிருக்கும். அதெல்லாம் ஓடிடுங்க. இந்த சகலகலா வல்லவன் பாட்டு வந்து எப்பயுமே ஒரு வைப்ஸ் இருக்கும். இந்த நியூ இயர்ல சரி அப்படி சொல்லி அந்த உலகநாயகன் பாட்டை வந்து இதுல வந்து பாட்டை வந்து வச்சு ஒரு கொண்டு போன விதம் நல்லா சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. திரிஷாவுடைய நடிப்பு, அப்புறம் சிம்ரன் பழைய அந்த வாலி நினைவுகள்லாம் கொண்டு வர மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் இருக்காருல்ல, அவர் வந்து டபுள் ஆக்டா பண்ணியிருக்காரு. நல்ல கேங்ஸ்டார் ஒரு குரூப்ல ரெட் டிராகன்ன்றத ஒரு ஓ மை கடவுளே, ஓ மை காட் அப்படின்னு ஒரு வேவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நல்லா படத்தை ரசிகர்களுக்கு திருப்தியா பண்ணியிருக்காங்க.